வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம ஒரு கிடாரத்தோடைய தேர் திருவிழா பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம தேரோடைய தண்டு இது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கான கரெக்டாக ஸ்ட்ராங்கான மூங்கில் தண்டை வந்து எடுத்துப்பாங்க. இப்போ கொண்டு வராங்க இல்லையா, இதுதாங்க நம்ம தேரோடைய கோபுரம். இதை தான் தேருக்கு மேலே வந்து கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணுவாங்க. இதில் வந்து சில இன்டர்ஜாயிண்ட் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் வந்து இது கரெக்டாக போய் அட்டாச் ஆகிடுச்சுன்னா இது வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக அப்படியே ஃப்ளெக்சிபிளாக நின்றுக்கும். இதை வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக தெரியும். இப்போ வந்து இந்த இன்டர்ஜாயிண்ட் ஹோல்ஸில் வந்து இதை வந்து அட்டாச் பண்ணிட்டாங்க. அடுத்தது இப்போ இந்த தேரை வந்து நம்ம தூக்கி நிப்பாட்டுறது தான் நமக்கு வந்து வேலை. இதுக்கு தண்டா யூஸ் பண்ணுற பேம்புவோட பேர் என்னன்னா குவாடுவா அகஸ்டோஃபோலியா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ளெக்சிபிளுக்காக ஒரு மூங்கில வந்து நடுவில் வைப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த மூங்கில வந்து நடுவில் சென்டரில் விடுறாங்க. அதுதான் அந்த மூங்கில் ஃப்ளெக்சிபிளுக்காக. இந்த இருக்க ஒரே நைட்டில் இவங்க வந்து எவ்வளோ சூப்பராக வந்து கிராண்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது ஒரே ஒரு நைட் தான் அவங்க எடுத்துக்கிட்ட டைமு, அதுக்கேற்ற சாரீ இது எல்லாத்தையுமே வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து இந்த தேரை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி செய்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. அதாவது எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை வந்து கஷ்டப்பட்டு வந்து அந்த நைட்டு வந்து இது எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க. இந்த தேரை வந்து செஞ்சு அலங்கரிச்சவங்க யாருமே வந்து அன்றைக்கி நைட்டு வந்து அவங்க தூங்கவே இல்லை, ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. இப்போ இந்த தேர் வந்து கிடாரம் கிராமத்துலேருந்து கிளம்பிடுச்சு. அதாவது இப்போ வந்து கிடாரம் கிராமத்துடைய காளிய கோயிலில் வந்து இது இருக்குது. இப்போ வந்து இது கிடாரத்துலேருந்து அடுத்த ஊருக்கு சென்று திரும்ப வந்து கிடாரம் வரும். இது மாதிரி வந்து இது 5 ஊருக்கு சென்று திரும்ப வந்து இங்க கிடாரம் வரும். கிடாரத்தோடைய தேர் வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய இடத்துல நீங்கள் இழுக்கிற தேர் தான் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து தூக்குற தேர் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து இதுக்கு மினிமம் பர்சன்ஸ் இருந்தால் தான் வந்து இது கண்டிப்பாக தூக்க முடியும்.
பார்க்கறதுக்கு நிறைய ஊர்ல இருந்து கிடாரத்துக்கு வருவாங்க. ஏன்னா அந்த தேர் அவ்வளோ ஃபேமஸ். இந்த மாதிரி இந்த தேரை செய்து இந்த 5 கிராமங்களுக்கும் அந்த கோயிலுக்கு போய் நம்ம பூஜை பண்ணுறதுனால அந்த 5 கிராமங்களுடைய ஒற்றுமை வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய சொந்தங்களும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. நீங்களும் இதை பார்க்கணும்னா நீங்களும் இந்த கிடாரம் கிராமத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து இதை பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.